அடுத்த என்ட்ரி பார்க்கலாம். பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஓகேவா? அதாவது ஃபர்னிச்சர் வந்து கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இங்க வாட் கம்ஸ் இன், அதாவது ஃபர்னிச்சர் வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணிருக்க. ஓகேவா? இங்க வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். சொல்லு பாப்போம். ப்ராடக்ட் உள்ள வருது. ஃபர்னிச்சர் உள்ள வருது, கேஷ் வெளியே போகுது. ஓகேவா? ஆமா. வாட் கம்ஸ் இன் என்ன பண்ணுவ? டெபிட் பண்ணுவியா, கிரெடிட் பண்ணுவியா? டெபிட். அப்போ ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெட்டார். வாட் கோஸ் அவுட், இங்க எது வெளியே போகுது? கேஷ். கிரெடிட் கேஷ். ஆகும். அப்ப கேஷ் என்ன பண்ணுவ? கிரெடிட் பண்ணுவ. சோ ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ். ஓகேவா? ஓகே. பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். ஓகேவா? சோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து பே பண்ணிருக்கோம். இங்க எது வெளியே போகுது? கேஷ் வந்து வெளியே போகுது. அப்ப கேஷ் என்ன பண்ணுவ? கிரெடிட் பண்ணுவியா, கிரெடிட் டெபிட் பண்ணுவியா? கிரெடிட் பண்ணணும். அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணிருக்கோம். சோ இப்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெட்டார் கேஷ். கேஷ் தானே பண்ணிருக்கோம். ஏன் பேங்க் மென்ஷன் பண்ணிருக்கோம்னா பேங்க் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ அதனால பேங்க்னு வரும். சோ இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த என்ட்ரி சொல்லு பாப்போம். கான்செப்டோட சொல்லு பாப்போம். நீ இந்த சம் ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் பிசினஸ் வித் கேஷ். நம்ம பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றோம் 80,000. ஓகே. சோ ஏன் அந்த கேஷ் வந்து டெபிட் பண்றோம்? கேஷ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்பனா கிரெடிட் ஆயிருக்கு. கேஷ் தான உள்ள வருது. ஆமா. சோ பிசினஸ், சோ கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு ஜெய்சீல் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகேவா? சோ சரி, செகண்ட் என்ட்ரி சொல்லு பாப்போம். ஏன் பேங்க் டெபிட் பண்ணிருக்கோம், ஏன் கேஷ் கிரெடிட் பண்ணிருக்கோம்? செகண்ட் என்ட்ரி சொல்லு. கேஷ் வந்து நாம் டெபாசிட் பண்ணிருக்கோம் 40,000. ஓகே. அப்புறம் சோ கேஷ் டெபாசிட் பண்ணு. கேஷ் வந்து இப்போ உள்ள போகுது பேங்க்குக்கு. அப்பனா டெபிட். கேஷ் வெளியே போகுது. பிசினஸ்ல இருந்து கேஷ் வெளியே போகுது. அப்ப வாட் கோஸ் அவுட், கிரெடிட் பண்ணுவியா, டெபிட் பண்ணுவியா? கிரெடிட். கிரெடிட். ஓகேவா? அப்ப இங்க யாரு ரிசீவர்? பேங்க். சோ ரிசீவர் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்றோம். சோ அப்ப கரெக்ட்டா பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட். கரெக்ட்டா இப்போ என்ட்ரி. ஓகே. தென் தேர்ட் என்ட்ரி சொல்லு பாப்போம் நீ. இப்போ கேஷ் வந்து கிரெடிட் பண்ணிருக்கிறோங்க. அது நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணங்காட்டி கேஷ் வந்து வெளியே போயிருக்குதுங்க. அப்பனா கிரெடிட் பண்ணிருக்கிறோங்க. ஓகே. அப்ப கூட்ஸ் உள்ள வந்திருக்கனால பர்ச்சேஸ் வந்து டெபிட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? என்ட்ரி புரியுதா? ஓகே. புரியுது. தென் ஃபோர்த் என்ட்ரி. இப்போ கேஷ் வந்து கிரெடிட் ஆயிருக்குது. பர்ச்சேஸ் குட்ஸ் ஆன் லிப்ட் ஆன் அங்கிட்டு வந்து நாம் வாங்கியிருக்கிறோங்க. ஓகே. கிரெடிட் ஆகுது. கேஷ் வந்து கிரெடிட் ஆகுது, வெளியே போகுது கேஷ் போகல. ஏன்னா நம்ம இது வந்து கிரெடிட்டுக்கு தானே பர்ச்சேஸ், அதாவது கிரெடிட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? அதாவது லோனுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஓகே. சோ அதனால யார் நமக்கு கிவ்வரு? கிளிஃப்டன் அண்ட் கோ தான் கிவ்வரு. சோ அதனால தான் அவங்க என்ன பண்ணிருக்கோம்? கிரெடிட் பண்ணிருக்கோம். ஓகேவா?
ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் என்ட்ரி சொல்லு பாப்போம். கேஷ் சேல்ஸ். அதாவது சேல்ஸ் வந்து கேஷ், அதாவது கேஷ் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ சொல்லு பாப்போம், இதுக்கு என்ட்ரி கான்செப்ட் சொல்லு பாப்போம். கேஷ் வந்து உள்ள வருதுங்க. டெபிட் ஆகுதுங்க. டெபிட். ஓகே, வெரி குட். அப்புறம் சேல்ஸ் ஏன் கிரெடிட் பண்றோம்? ஸோ பொருள் வந்து வெளியே போயிருக்கு, கரெக்டா? கரெக்ட். ஓகே. சேலரிஸ் பெய்டு. சேலரிஸ் பெய்டு சொல்லு பாப்போம். சேலரிஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்குது. சேலரி வந்து வெளியே போயிருக்குது. சேலரிஸ் கிரெடிட் ஆயிருக்குது. சேலரிஸ்னா சேலரியா வெளியே போகும். ஸோ கேஷா தானே வெளியே போகும். ஸோ ஸோ அதனால தான் ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் லெட்டர் வாட் கோஸ் அவுட் கேஷ் கோஸ் அவுட். ஸோ அதனால சேலரிஸ் அக்கௌண்ட் லெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே. ஓகே. தென் 7th 8th 9th 10th என்ட்ரி, இந்த 4 என்ட்ரி பாரு பாப்போம். அடுத்த சம் போலாம், இது முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு சம் நான் எடுப்பேன். அப்புறம் வந்து நான் உனக்கு லைக் டிரான்சாக்ஷன் கொடுத்து ஜேர்னல் என்ட்ரிஸ் நான் வந்து போட வைப்பேன். ஸோ அதனால இது லைக் இந்த 2 சம்மும் நல்லா கோல்டன் ரூல்ஸும் இந்த 2 சம்மும் நல்லா கிளியர் ஆனாதான் நான் அடுத்து சம் கொடுத்தேன்னா போட முடியும். ஸோ நல்லா பார்த்துக்க பார்ப்போம். பாத் ஃபர்னிச்சர் பை கேஷ். கேஷ் வந்து வெளியே போயிருக்குது. ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள வந்திருக்குது. டெபிட் ஆயிருக்குது. கரெக்ட். ஓகே, ஃபர்னிச்சர். ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். கேஷ் வந்து வெளியே போயிருக்குது. கிரெடிட் ஆயிருக்குது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து டெபிட் பண்றோம், கரெக்டா? ஆமாம். சரி, இன்சூரன்ஸ் பெய்டு. அது கேஷ் வந்து கிரெடிட் ஆயிருக்குது. ஏன் ஏன் வந்து ஏன்னா லைக் அமௌண்ட் வந்து வெளியே போயிருக்கு. ஸோ பேங்க் மூலியமா வெளியே போயிருக்கு. ஸோ அதனால பேங்க் என்ன பண்றோம்? டெபிட் பண்றோம், ஓகேவா? சாரி, ஆமாம். கிரெடிட் பண்றோம், ஓகேவா? ஸோ அப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ செகண்ட் சம் போலாம். ஸோ then Anand is a trader dealing in textiles for the following transaction past journal entries. So போட சொல்லிருக்காங்க. commenced business with cash 70,000. ஸோ பிசினஸ்ல என்ன பண்றோம்? கேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இப்போ பிசினஸ்க்கு எது உள்ள வருது? கேஷ், கரெக்டா? வாட் கம்ஸ் இன்? கேஷ். ஸோ கேஷ். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் 70,000 போடணும், ஓகேவா? ஓகே. ஓகே. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா, அது தென் வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். என்ன பண்ணிருக்கோம்? கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கரெக்டா? அப்போ ஓகே. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸன் அண்ட் கோ. எக்ஸன் அண்ட் கோ ஏன் கிரெடிட் பண்றோம் அப்படின்னா தே ஆர் த கிவர், ஓகேவா? ஸோ நம்ம கேஷுக்கு வாங்கல, கரெக்டா? கிரெடிட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம்? கிரெடிட் கிரெடிட். கிவர், யார் நம்ம கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம என்ன பண்றோம்? கிரெடிட் பண்றோம், கரெக்டா? ஓகே. So purchase account data to Excel and Adco. ஓகேவா? So 30,000. ஓகேவா? Then cash deposited into bank. பேங்க்ல வந்து நம்ம கேஷ் என்ன பண்றோம்? டெபாசிட் பண்றோம், கரெக்டா? சோ இப்போ இங்க எது வெளிய போகுது? கேஷ். கேஷ் தான் வெளிய போகுது, கரெக்டா? சோ ஆமாம். யார் இங்க ரிசீவர்? சோ ரிசீவர் வந்து பேங்க். சோ பேங்க். ரிசீவர் டெபிட் த ரிசீவர். சோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் வெளிய போகுது. சோ டு கிரெடிட் கேஷ் அக்கவுண்ட், ஓகேவா? ஓகே. Okay. Then bought building from LN and Co on credit.
சோ எல்என்கோ கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பில்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் கிரெடிட்ல. கரெக்ட்டா? சோ அப்போ ஓகே. எது நமக்குள்ள வருது? பில்டிங். கரெக்ட்டா? சோ பில்டிங் ஆமா. அக்கவுண்ட் டேட்டா யார் நமக்கு கிவர வந்து நம்ம என்ன பண்றோம்? கிரெடிட் பண்றோம். சோ கிரெடிட். கிவர் வந்து யாரு? எல்என்கோ வந்து கிரெடிட் பண்றோம். கரெக்ட்டா? ஓகே. ஓகே. தென் கேஷ் withdrawn from bank for office use. ஆஃபீஸ் யூஸ். வந்து பேங்க்ல வந்து நீ கேஷ் வந்து வித்ட்ரா பண்ற. அப்ப வாட் கம்ஸ் இன்? கேஷ் கம்ஸ் இன். அப்ப கேஷ் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம், கிரெடிட் கிரெடிட். பண்ணுவோமா? கிரெடிட். டெபிட். டெபிட். ஓகே. அப்ப கேஷ் அக்கவுண்ட் டேட்டா. இங்க யாரு நமக்கு கிவரு? பேங்க். அப்ப பேங்க் கிவர் என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோமா? டெபிட் பண்ணுவோமா? கிரெடிட் பண்ணணும். ஆ, வெரி குட். சோ கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. தென் அதாவது நான் சொன்ன மாதிரி தான் டிராயிங்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்துருக்கோம். டிராயிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸ்க்காக வச்சிருக்கிற கேஷையோ இல்ல பிஸ்னஸ்க்காக வச்சிருக்கிற கூட்ஸையோ ஓனரோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஷ் withdrawn ஃப்ரம் பேங்க் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் ஆனந்த். ஓகேவா? ஸோ அவங்களோட பிஸ்னஸோட கேஷ்ல இருந்து அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் வரும். டிராயிங்ஸ்ங்கிறது என்ன? பர்சனல் யூஸ்க்காக எடுத்ததை நம்ம டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே. தென் டவல்ஸ் given given as charity. ஓகேவா? ஸோ டவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இப்போ இங்க என்ன ஆகுது? லைக் சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஏன்னா வந்து இங்க வந்து லைக் என்ன வெளியே போகுது. ஓகேவா? ஸோ அப்போ பொருள் வந்து வெளியே போகுது. ஸோ கேஷ் லைக் சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா. இங்க யார் ரிசீவர்னா சேரிட்டி தான். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா. ஸோ உன்னோட பொருள் வந்து வெளியே போறனால வாட் கோஸ் அவுட். ஸோ பர்ச்சேஸ். ஸோ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்றேன். ஓகேவா? ஓகே. தென் then when the shirts taken over by ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகேவா? ஸோ பிசினஸ்க்கு வச்சிருக்கிற அந்த ப்ராடக்ட் அவன் என்ன பண்றான்? அவனோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்றான். அப்போ டிராயிங்ஸ் டிராயிங். அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே. தென் தென் வந்து salary promotion account data to sales promotion account data to purchase. ஸோ அதாவது என்னது இங்க வந்து லைக் என்னது பர்ச்சேஸ் தான் வந்து வெளியே போகுது. ஓகேவா? ஸோ கூட்ஸ் வந்து வெளியே போகுது, ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதனால சேல் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே. தென் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கூட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். 10th entry கூட்ஸ் டேபிள் கிளாஸ் யூஸ்ட் ஃபார். ஓகே. ஸோ அப்போ இங்க வந்து லைக் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஓகே. ஒன்ஸ் இந்த ரெண்டு சம் லைக் பிடிஎஃப் உன் கையில தானே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சம்ஸ் வந்து பாக்குறியா? ஓகே. ஓகே. ஒரு 5 minutes டைம் தர பாரு. ஸோ அப்புறம் வந்து நான் ஒரு லைக் ரெண்டு சம்ஸ் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணுவியாமா? ஏன்னா உனக்கு பேசிக் என்ட்ரி தெரிஞ்சாதான் நான் அடுத்தடுத்து போக முடியும். ஸோ அதனால நான் ஒரு 2 சம்ஸ் மட்டும் அப்புறமா கொடுக்குறேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியே அந்த கோல்டன் ரூல்ஸ் இந்த 2 சம்ஸ் ஒரு 10 minutes ரீகால் பண்ணி பார்ப்போம். பிரேக் வேணா எடுத்துட்டு வா. லைக் கண்டினியூஸா கிளாஸ் இருக்கு. ஸோ தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வரியா? அதல்ல. இல்லையா? ஓகே ஓகே. ஸோ பிரேக் வேணா ஒரு 5 minutes எடுத்துட்டு லைக் ரீகால் பண்ணிட்டு வா. ஓகேவா? சரி. ஓகே. ஏன்னா நமக்கு நீ 2 hours லைக் இன்னும் 1 hour கிளாஸ் இருக்குல்ல. ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகேவா? சரி. ஓகே.
புரியுதா கோவர்தனன்? புரியுதுங்க. ஓகே. இன்னொரு சம் பார்க்கலாமா? ஓகேங்க. ஓகே. ஸோ ஒரே நிமிஷம். ஓகே பாரு. ஸோ வள்ளுவர் இஸ் அ sole trader trading in textile from the following transaction past the journal entry. ஓகேவா? ஸோ commence business with cash. கிரெடிட் பண்ணிருக்கிறேன். ஓகே. ஸோ commence the business with cash. ஸோ அப்போ with cash and goods. ஓகேவா? ஸோ cash account debtor 90,000, stock account debtor 60,000. ஸோ மொத்தமா ஆட் பண்ணா 1,50,000 to வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த என்ட்ரி புரிஞ்சுதா? ஸோ புரியுது. கேஷா 90,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கேஷா 90,000 வந்திருக்கு, கூட்ஸா 60,000 வந்திருக்கு. அப்போ மொத்தமா எவ்வளோ? 1,50,000. ஓகேவா? ஓகே. ஓகே. பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து கிரெடிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ்டெண்ட் அன்கோடெட், அதாவது பர்ச்சேஸ், அதாவது பர்ச்சேஸ் ஆன் கேஷ்ங்கும் போது நம்ம கேஷை கொடுத்து வாங்கிடுவோம். ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் வரும். கரெக்டா? ஆனா அதே பர்ச்சேஸை வந்து நம்ம கிரெடிட்ல பண்ணும்போது
கேஷ் நம்ம இமிடியேட்டா குடுக்க மாட்டோம்ல. சோ அதனால அந்த யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோமோ அந்த பர்ட்டிகுலர் நேம வந்து நம்ம என்ன பண்றோம்? அங்க வந்து மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுதா? ஓகேங்க. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டார் டூ எக்ஸ்என் அண்ட் கோ அக்கவுண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் டெபாசிட் கேஷ் இன்டு பேங்க். அதே என்ட்ரிஸ் தான் வரும். ஸோ டெபாசிட் கேஷ் இன்டு பேங்க்னா என்ன? கேஷ் வந்து லைக் பேங்க்ல வந்து கேஷ டெபாசிட் பண்றோம். அப்போ ஸோ கேஷ் தான் வெளிய போகுது. இங்க ரிசீவர் வந்து பேங்க். ஸோ ரிசீவர டெபிட் பண்றோம். பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் டூ கேஷ். வாட் கோஸ் அவுட் கேஷ். ஸோ டூ கேஷ் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. தென் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ். ஸோ அதாவது கேஷுக்கு லைக் பர்ச்சேஸ் வந்து கேஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. தென் அடுத்து அதேதான். டெபாசிட் கேஷ் டு பேங்க் சேம் அதேதான். தென் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ்ல சேல்ஸ் நடந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஆனா கேஷுக்கு பண்ணாம கிரெடிட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? டெபிட்டர் ரிசீவர். யார் ரிசீவரிங்க? எக்ஸ்என் அண்ட் கோ அக்கவுண்ட் டேட்டார். சாரி ஏஎன் அக்கவுண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. ஓகே. எ மணி ரிசீவ்டு த்ரூ சிடிஎம். சிடிஎம்னா என்ன? லைக் என்ன சொல்றது? பேங்க் மூலியமா நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்போ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு யார் நமக்கு இங்க கிவரு? ஏஎன் அண்ட் கோ வந்து கிவர். ஓகேவா? சோ அதனால 4000 வந்து போடுறோம். ஓகேவா? ஓகே. தென் பர்ச்சேஸ் மேட். பர்ச்சேஸ் மேட்னா ஹெல்த் என்ட்ரி என்ன? ஆ டெபிட் கார்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டார் டூ பேங்க் அக்கவுண்ட். டெபிட் கார்ட்னா என்ன? நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லைக் நம்ம ஏடிஎம் கார்டு வச்சிருக்கோம்ல, கார்டு ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கார்டு ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது பேங்க்ல இருந்து அமௌண்ட் போகுமா? கையில இருந்து கேஷ் போகுமா? பேங்க்ல இருந்து. அதனால தான் அங்க என்ன பண்ணியிருக்காங்க? பேங்க் அக்கவுண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. தென் ஸ்டேஷனரி அக்கவுண்ட். ஸ்டேஷனரி அக்கவுண்ட் வந்து அதே மாதிரி ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணது பேங்க்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டேஷனரி அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. தென் பேங்க் சார்ஜ். பேங்க் சார்ஜ்னா சார்ஜஸ் வருது. சோ அப்ப பேங்க் அக்கவுண்ட் டேட்டா பேங்க் சார்ஜஸ் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகேப்பா. சோ ஜர்னல் என்ட்ரிஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இதான் பேசிக் என்ட்ரிஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் இல்லைங்க. ஓகே. ஒரு 2 சம் ட்ரை பண்றியா? ஓகே. 7th சம் அதாவது எக்ஸைஸ் போறியா? எக்ஸைஸ் ஒரு நிமிஷம் போறியா? எக்ஸைஸ்ல வந்து 7th to 8th சம் இருக்கு. அது ட்ரை பண்றியா? லைக் ஃபர்ஸ்ட் 7th சம் மட்டும் போடு. ஏதாவது டவுட் என்கிட்ட கேக்குறியா இப்போ? ஓகே. ஓகே. சோ அப்புறம் 2 சம்ஸ் வந்து ஹோம்வொர்க் குடுக்குறேன். சோ போட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரணும். சரியா? சோ இப்போ ஒரு ஓகே. சம் மட்டும் போடு. போட்டுட்டு என்கிட்ட லைக் the கோல்டன் ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த சம்ஸ் போடு. ஏதாவது டவுட்னா இங்க இப்போ கேளு. நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சோ இத வச்சு நான் ஒரு 2, 3 சம் ஹோம்வொர்க் குடுப்பேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி போட்டு வரணும். சரியா? சரி என்ட்ரிஸ் போட்டு வரணும். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகேப்பா. சோ சம்ஸ் நீ எடுத்துட்டு தானே உங்ககிட்ட இருக்குதானே? என்னது? சம்ஸ் இருக்குதானே? அந்த எக்ஸைஸ் சம் 7th. இருக்குது. ஓகே. ஓகேப்பா.
ஸோ கோ வித் நல்ல லைக் ஜேர்னல்ஸ் நல்லா படிச்சுட்டு வரணும். மெயினா அந்த கோல்டன் ரூல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது நல்லா படிச்சுட்டு நான் ஆல்ரெடி எடுத்த 2, 3 சம்ஸ் நல்லா ரீகால் பண்ணிட்டு லைக் இந்த சம்ஸ் நான் வந்து ஹோம் ஒர்க் சம்ஸ் குடுக்குறேன். ஸோ அதுவும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். சரியா? ஸோ ஜேர்னல் கிளியரா இருந்தா தான் லெட்ஜர் எடுக்கும்போது உனக்கு புரியும். சரியா? ஸோ ஓகே ஜேர்னல்ல மேம். ஏதாவது டவுட்னா நான் இன்னொரு கிளாஸ் கூட ஜேர்னலுக்கு நான்